ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இது வந்து ஒரு சண்டே vlog. ஸோ காலையில் எல்லாரும் கிளம்பி ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட மாமியார் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஊர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் என் பசங்க எல்லோரும் அடிக்கடி போயிட்டு வருவாங்க. பட்டு நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி பார்த்திங்கன்னா எல்லாரோட சேர்ந்து போகிறது வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ போகிறோம், நம்ம கோழி குஞ்சு வேறு வளர்க்குறோம். அது வந்து வீட்டில் தனியாக விட்டுட்டு மனசு இல்லாமல் சின்ன ஒரு பையில் போட்டு வேறு எடுத்துக்கிட்டோம். முகம் பாருங்கள் எப்படி வந்து கருன்னு இருக்குதுன்னு. என்னன்னு தெரியல. இங்கே வந்தால் இல்லைன்னா அந்த பசங்களை கூட்டிகிட்டு வர்றதுனால மத்தியான டைமில் 1 o'clock டைமில் போகிறேன்னா, ஸோ அந்த உச்சி வெயில் நேரம், ஸோ அதனால் ஏதாவது ஸ்கின் டேன் ஆகுது ரொம்ப. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் இந்த நுங்கு விற்பாங்க பார்த்திங்களா, அது இருந்தது. பதநீர், அப்புறம் பனங்கிழங்கு அதெல்லாம் இருந்தது. சரி அதெல்லாம் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஐஷு ரொம்ப விரும்பி குடித்தா அன்றைக்கி அந்த பதநீர். ஸோ அதனால் அது வாங்கலாம். என் பையனுக்கு அன்றைக்கி வாங்கி கொடுக்கல, ஏன்னா அங்கேயே குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம், பையனை வீட்டில் விட்டு போயிருந்தோம். ஸோ அதனால் அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். ஒரு டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா 20 rupees. நீங்கள் நுங்கு மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிக்கிறீங்கன்னா அது வந்து 50 rupees. பாட்டில் 1/2 liter பாட்டில் வாங்கினீங்கனாலும் 50 rupees, நுங்கு மிக்ஸ் பண்ணாமல். ஸோ இதுதான் விற்றுட்டு இருந்தாங்க. பனங்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கட்டு வந்து 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க. அந்த ஒரு கட்டில் ஐ திங்க் ஏதோ 16 பீஸோ எவ்வளவோ இருந்தது, சரியாக கவுண்ட் தெரியல. நாங்கள் வந்து அரைக்கட்டு தான் வாங்கினோம், ஏன்னா நான் எங்கள் வீட்டுக்காரர் யாரும் சாப்பிட மாட்டோம். சாப்பிட்னா வந்து எங்களோட இன்லாஸ் மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நாங்கள் வெறும் ஒரு அரைக்கட்டு சம்திங் 8-10 தான் ஏதோ வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான். இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய வந்து ரோட் சைடில் இந்த நுங்கு கடை வந்து பார்க்க முடியுது. இது சீசனுன்றதுனால இது வந்து சீசன் அப்போ சாப்பிட்டுக்கிட்டே தான் உண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்காது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போகும்போது கொஞ்சம் காய்கறி இல்லை, வெங்காயம் தக்காளி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் ஒரு 5 கிலோ வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி வாங்கணும். தக்காளி எத்தனை கிலோ ஞாபகம் இல்லை. அப்புறம் பூண்டு தான் தேடிட்டு இருந்தோம், பூண்டு அந்த கடையில் கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி பார்த்திங்கன்னா பயங்கரமாக வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. செல்லம் தங்கம் அதெல்லாம் சொல்லிட்டு, யாராவது அது மாதிரி சொன்னான்னா ரொம்ப இந்த கடையிலேயே நம்ம மொத்தமாக வாங்கிடணும்ப்பா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவும் ஒரு வியாபார யுக்தி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம வந்து அடுத்த கடைக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டு கடை நல்ல வேலை இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் காலையில் கிளம்பந்தே வீட்டிலேருந்து 11 மணிக்கு மேலே தான். சண்டேன்றதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பூண்டு பயங்கர விலைங்க. பூண்டு கிலோ 300, 350, 400, 450, 600 டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வச்சுருந்தாங்க. ஸோ நான் ஒரு 1/2 கிலோ பூண்டு வாங்கிக்கிட்டேன். 2 1/2 கிலோவா, எனக்கு ஒரு 1/2 கிலோ, எங்கள் மாமியார் வீட்டுக்கு ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கிட்டேன். அதுவும் செலக்ட் பண்ணி போடுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அவங்க செலக்ட் பண்ணவும் விட மாட்டேங்கிறாங்க கடையில். நம்ம பார்த்து எடுக்கலான்னு பார்த்தோன்னா சிலது வந்து உள்ளே கருப்பாக இருக்கும், அந்த ஃபங்கஸ் வந்த மாதிரி இருக்கும். சிலது வெறும் பூண்டு குண்டாக இருக்கும், ஆனால் அம்மிக்கு பார்த்தா ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி கூட பார்க்க முடியல. ஸோ அதெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் மறந்துட்டேன். வரும்போது சிக்கனும் வாங்கிட்டு வந்திருந்தோம். சிக்கன் ஒரு 1.5 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தோம், பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போன உடனே பார்த்திங்கன்னா டைம் வந்து ஆல்ரெடி ஆயிடுச்சு, ஒரு 12 ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ டக்குன்னு லஞ்சு வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் டக்குன்னு போய் வதக்கிற வேலை மட்டும்தான். இல்லை காய்கறியும் நறுக்கி செய்கிற மாதிரி இருந்ததுன்னா 3 மணி ஆயிருந்திருக்கும். இது சாப்பிட்றதுக்கே நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 மணிக்கிட்ட சாப்பிட்டோன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆரம்பித்தாச்சு. நான் வந்து இதுவும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். என்னது, அந்த மீன் கடைக்கு போகும்போது அந்த வெள்ளங்கிழங்கா குட்டி 65 ஒரு வாட்டி பண்ணும்போது நல்லா இருந்தது. சரி அதையும் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் மசாலாவே போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அந்த ட்ராவல் டைமில் கொஞ்சம் ஊறும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து மசாலா போட்டு அது ஊறி அதுக்கப்புறம் செய்கிறோன்னா அது ரொம்ப லேட் ஆகிடும். சரி அதனாலன்னு சொல்லிட்டு அது மசாலா போட்டு எடுத்துகிட்டு வந்து, இருந்தாலும் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போட்டோன்னு வைங்க, அரிசி மாவோ கார்ன்ஃப்ளவரோ எது இருந்தாலும் பரவாயில்ல, அது போடலான்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன்.
எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டேன், நான் வந்து சமைக்கும் போது நீங்கள் தான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதுவும் அவரும் மறந்துடுவார், வீடியோ எடுக்கணும் அப்படின்னா அது மறந்துடுவார். அதனால் அப்பப்போ சொல்லி, இல்லைன்னா நான் எடுப்பேன் சம்டைம்ஸு. ஸோ நான் எங்கேயாவது வெளியே போனோம் அப்படின்னா வந்து நான் எடுப்பேன், இல்லைன்னா வந்து அவர் எடுக்க சொல்லுவேன். ஸோ அதனால் சைட் பை சைடு வந்து எல்லாம் நடந்துட்டு இருந்தது வேலைகள். கோழி குஞ்சு அழகாக அதோட சீட்டில் போய் உட்காந்துக்குச்சு. ஏன்னா அவங்க கிளி வளர்த்துட்டு இருந்தாங்க, லவ் பேர்ட்ஸு. ஸோ அந்த கூண்டில் ஆக்சுவலி, ஆனால் கோழி கூண்டு இது இல்லைன்னு நினைக்கிறேன். கோழி பார்த்திங்கன்னா கால் மாட்டிக்குது இதில். கோழி கூண்டு வந்து அந்த மெஷ் மாதிரி இருக்கும் பாருங்கள். நாங்கள் வந்து நான் குழந்தையாக இருக்கும்போது சின்ன வயசில் கோழி வளர்த்துருந்தாங்க எங்கள் அம்மா அப்பா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கூண்டு வந்து செஞ்சாங்க. அது வித்தியாசமான கூண்டு, மெஷ் மாதிரி இருக்கும், அது கால் மாட்டாமல். இது வந்து கால் உள்ளே போய் மாட்டிக்குது. ஸோ அது ஒன்று தான் ப்ராப்ளமு. லவ் பேர்ட்ஸ் வந்து பறக்கன்றதுனால அது கிரிப்பாக பிடிச்சிக்கும் இப்படி. ஆனால் இது வந்து சப்பையாக கால் வைக்குதா, ஸோ அதனால் வந்து இது கால் மாட்டிக்குது. ஸோ பிரியாணி பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சுமாராக தாங்க செஞ்சேன். காரம் போடுறதுக்கு பயந்துக்கிட்டே போட்டேன். பச்சை மிளகா இதெல்லாம் வந்து பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டுலாம் அவங்க என்ன அளவு அரைச்சி வச்சுருந்தாங்களோ அதை அப்படியே ஆட் பண்ணிட்டேன். பட் மிளகா பொடி போடுறது வந்து, ஏன்னா ஒரு மிளகா பொடி பிராண்ட் பார்த்திங்கன்னா காரம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என் பசங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் அதிகமானாலும் உசுன்னு சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. அதை பிரியாணி நம்ம வந்து அவ்வளோ நெய் போட்டு, இல்லை எவ்வளோ பாஸ்மதி அரிசி எவ்வளோ காஸ்ட்லியாக நம்ம இதெல்லாம் செஞ்சாலும் காரம் அதிகமாக இருந்ததுன்னா சாப்பிட மாட்டாங்கன்ற பயத்திலே பார்த்திங்கன்னா நான் குட்டி டீஸ்பூனில் ஒரு 2 டீஸ்பூன் தான் போட்டேன்னு நினைக்கிறேன். அது நான் செய்யும்போதே எனக்கு தெரிஞ்சது, என்னடா கலர் கம்மியாக இருக்குதே அப்படின்னு. என்ன ஒன்று பண்ணியிருந்துருக்கலான்னா, அந்த கறி க்ளீன் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதோடையே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிர், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் அந்த பிளெயின் சில்லி பவுடர் அதெல்லாம் போட்டு நம்ம வந்து கழுவி அது கொஞ்சம் ஊற வச்சுருந்தோம். கழுவதில் ஊற வச்சுருந்தோன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கறியிலையும் வந்து கொஞ்சம் இது ஏறி இருக்கும். ஸோ காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அது போட்டிருந்தோன்னா கொஞ்சம் அந்த அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த கலராக வந்திருக்கும். காஷ்மீரி சில்லிலாம் போட்டிருந்தேன். நான் காஷ்மீரி சில்லி நான் யூஸ் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேங்க. ரொம்ப ரேராக தான் ஆட் பண்ணுறது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்டமக் இஷ்யூஸ்லாம் வர்றதுனால நான் வந்து காஷ்மீரி சில்லி வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். எப்பயாவது ஒரு சிட்டிக்க போடுவேனே தவிர ரெகுலராக யூஸ் பண்ணுறதே கிடையாது. மற்றபடி பிளெயின் சில்லி பவுடர் பிரியாணி செய்கிறோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். பிரியாணி செய்கிறோன்னா மட்டும் அந்த மாதிரி இதுக்கு மட்டும் ஆட் பண்ணுவேன். வெஜிடபிள் பிரியாணி, பன்னீர் பிரியாணி அதுக்கு மட்டும். அரிசி என்ன பண்ணிட்டேன், அளந்து போடுறதுக்கு மறந்துட்டேன். அளந்து போடணுன்றதை மறந்து டபக்குன்னு கொட்டி தண்ணியை ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் ஐயோ கடவுளே, அதுக்கப்புறமா அதை அளந்தேன். நல்ல வேலை குழையில. நான் கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன் குழஞ்சிருமா அப்படின்னு. ஆனால் குழையில. ஸோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 65 பொரிச்சிட்டு இருந்தேன். 65 வந்து சரி நம்ம எண்ணெய் அதிகமாக எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஊற்றி தான் இது பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வேலை நான் கொஞ்சம் ஃபுல்லாக பொரிச்சிட்டேன். எக்ஸ்ட்ரா ஊற்ற வேணாம். ஏன்னா அவங்க அளவுக்கு வச்சுருப்பாங்க. என்ன நம்ம எதுவும் சொல்ல மாட்டாங்க, எடுத்தால் கூட அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஸ்டில் நான் அந்த அளவுலேயே பொரிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டே பொரிச்சிட்டேன். திருப்பி போட்டு பொரிச்சிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சும்மா ஒரு கைப்பிடி தான் இருந்தது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது குழம்பு ஏதாவது வச்சுக்கலாம். நான் குழம்பு வச்சதில்லை. அதில் அது முள் இருக்குமான்ற அதுவும் தெரியல. அது கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகும்போது முள் தெரியாது, பட் குழம்பு வைக்கும்போது முள் தெரியுமா அப்படின்றது தெரியல. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும். சரி நுங்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். என் பசங்களும் நுங்கு சாப்பிட்றதில்ல. என் வீட்டில் நான் மட்டும்தான். என் வீட்டுக்காரரும் அவ்வளோ விருப்பமாக எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னா அது அவர் சாப்பிடல. சரி நான் ஒரு 2-3 அதுக்கு மேலேயே சாப்பிட்டேன். 2-3 நுங்கு சாப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறேன். 3-4 ஏதோ சாப்பிட்ருப்பேன். சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடு வேலை ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. பிரியாணி வந்து தம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு ஒரு பதட்டத்தோடு தான் இருந்தேன். நான் நினச்ச மாதிரியே அது காரம் கம்மியாக. பிரியாணின்னாவே அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து காரம் இல்லைங்களா, அந்த ஒரு எண்ணெய், அந்த காரம், அந்த கறியில் இறங்கியிருக்கணும், அதெல்லாம் தான். ஸோ அந்த ஒரு கலரு பார்த்தோன்னே அந்த கலரும் வெள்ளையாக இருந்ததா, நல்லா செஞ்சாலே எங்கள் வீட்டுக்கார ஆஹா ஓஹோன்னுவார். இதில் நீங்களே பாருங்கள், இது கலர் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். உதிரியாக தான் இருந்தது. இந்த 65 சொல்லவே தேவையில்லை. நம்ம எதுவுமே பண்ணலாம், பொரிச்சு எடுத்தாலும் நல்லா தான் இருந்தது. அது ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஸோ அவர் தான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லப்போ அவர் வந்து என்னடி வெள்ளையாக இருக்கு அப்படின்னு அமைதியாக இருந்தார், சொல்லலை. ஆனால் ஐயோ என் பொண்ணு பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, பசி வேறு.
காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் வந்தோம், அம்மா சாப்பிட்டு தான் வந்தோம். ஸோ டைம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. ஸோ எல்லாருக்கும் சர்வ் பண்ணிவிட்டு நம்மளும் சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது அதில் வந்து கலர் கம்மி, காரம் கம்மி. அதை வந்து எப்படி பாலிஷாக சொல்லலாம், நான் கேட்டுட்டேன் எப்படி இருக்குன்னு வேறு கேட்டுட்டேன், எப்படி பாலிஷாக சொல்லலாம் அப்படின்றத எல்லாரும் தயங்கி 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 அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரன் என்னை விட்டு கொடுக்காம நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு எப்படியோ சமாளித்து முடிச்சிட்டாரு. ஸோ அவ்வளோதாங்க, சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு சுத்தமாகவே சாப்பிடல, என்னன்னே தெரியல. அந்த பதநீர் வாங்கிட்டு வந்தோம் பாருங்கள், அதை வந்து குடித்தா அதுதான் என்னவோ தெரியல. அதுக்கப்புறம் வயிறு ஃபுல்லாகிடுச்சா என்னன்னு தெரியல. சாப்பிடும்போது ரொம்ப ஆர்வமாக வந்து உட்காந்தா தட்டெல்லாம் தள்ளிட்டு வந்தா, ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே சாப்பிடல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஐஸ்கிரீம்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தார். ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தோம், லெமன் சோடா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கேவலமான ஒரு சோடா ஒன்று பண்ணேன். என்ன எல்லாமே சொதப்பிடுச்சு, பிரியாணி சொதப்பிடுச்சு, சோடாவும் நல்லா செய்யக்கூடிய ஒரு சோடாவும் சொதப்பிடுச்சு. என்ன பண்ணிட்டேன்னா மொஜிட்டோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதினா ஒரு கைப்பிடி, லெமன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைஸாக கட் பண்ணோம், தின் ஸ்லைஸாக. அவங்க வந்து லெமன் ஜூஸ் புழியறதுக்கு ஜூஸை வந்து 2ஆக புழிஞ்சு ஜூஸ் எடுத்துட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், சரி ஓகே ஸ்லைஸாக கட் பண்ணால் என்ன, இல்லை அப்படியே போட்டு அந்த ஸ்மாஷ் பண்ணால் என்ன, எல்லாம் நல்லா தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் அந்த கட் பண்ண லெமனையே எடுத்து அந்த மோட்டர் பெசலில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டேன், சக்கரைலாம் போட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஊறவும் வச்சுட்டேன் அந்த லெமன் ஜூஸோட. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து அந்த பன்னீர் சோடாவும் நார்மல் அந்த லெஹர் சோடாவும் வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ அதை போட்டு நல்லா கலந்து இப்போ எல்லாரும் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்கரைலாம் போட்டு கொடுத்தா ஒரே கசப்பு. அந்த தோல் அந்த கொட்டையெல்லாம் வடிகட்டி தான் கொடுத்தேன், பட் ஸ்டில் அந்த தோலில் இருக்கிற அந்த கசப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மாஷ் பண்ணதுனால கசப்பாயிடுச்சு. சரி இன்னும் கொஞ்சம் சக்கரை போட்டு இன்னும் கொஞ்சம் பன்னீர் சோடாவை ஊற்றி கொஞ்சம் ஏதோ சமாளித்து என்னமோ பண்ணிட்டேன். சொதப்பல் சமையல்னால் எனக்கு ரொம்ப சொதப்பிடுச்சு. அதான் சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப லெத்தாஜிக்காக சமைப்போம், எதுவுமே ஒரு இதுவாக தோலோட இஞ்சி பூண்டு பேஸ்டாச்சு அப்படிலாம் செய்யும்போது ஓஹோ ஆஹான்னு வந்துடும். நம்ம வந்து ரொம்ப பார்த்து சமைக்கும்போது வந்து நமக்கு வந்து இதுவாகிடும். ஸோ அதுதான். ஸோ கடகடன்னு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு பார்க் இருக்குது, ஜஸ்ட்டு நியர்பையில், ரொம்ப பக்கத்தில். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், நல்லா தூங்கிட்டேன் கொஞ்ச நேரம். பசங்க மட்டும் போயிட்டு எங்கள் மாமனார் கூட்டிட்டு போயிருந்தார், போயிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப பெரிய பார்க் இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் திட்டமான பார்க்கு. மெயின் ரோட் போயிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ அது வந்து கொஞ்சம் அந்த சின்ன சின்ன லேன்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் இண்டிவிஜுவல் ஹவுசஸ்லாம் இருக்கிற மாதிரி சின்ன லேன்ஸ். அந்த லேன்ஸோட எண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பார்க் இருக்கிறதுனால ஸோ ஒன்றும் ஆக்சசிபிலிட்டி எந்த ப்ராப்ளமும் இல்லை. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கூட எங்கள் வீட்டுக்காரனை தூங்க விடல. 3 மணி தான் இருக்கும், சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கூட ஆயிருக்காது, அதுக்குள்ளே எழுப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டாரு. பட் ஆனால் நாங்கள் உடனே கிளம்பல, ஈவினிங் தான் கிளம்பணும். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பிளான் வந்து ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் ஒரு 4:30 அப்படி கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்தோம். ஆனால் வந்து அப்படியே அந்த கூல்ட்ரிங்க்ஸு செஞ்சுட்டு அது கசப்பாக இருந்தது, அது சிரிச்சுட்டு பேசிட்டு இதை கசப்பாயிடுச்சு அதெல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரி ஓகே ஈவினிங்காக டீலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டோம். சரி வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டோம். அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் போயிடுச்சு. ஸோ அந்த கூண்டு வந்து எடுத்துக்க சொன்னாங்க, லவ் பேர்ட்ஸ் வளங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ப்ராப்ளமாக இருக்குது, ரெண்ட் ஹவுஸுன்றதுனால ஸ்பேஸ் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. ஸோ இந்த கோழியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன குஞ்சாக இருக்கும்போது ஸ்மெல் அவ்வளோவா இல்லை, பட் இப்போ கொஞ்சம் வளர பார்த்திங்கன்னா அது மெயின்டெனன்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நல்ல ஒரு பெரிய பால்கனி இருந்ததுன்னு வைங்களேன், நம்ம வந்து அங்கே வச்சுட்டு நம்ம அப்பப்போ அதை சேஞ்ச் பண்ணுறது, அது அழகாக வந்து செவரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணலாம். பட் நமக்கு இருக்கிறது சின்ன பால்கனி, அதுவும் நம்ம செவர்லலாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி வாஷிங் மிஷின் வச்சாச்சு. ஸோ கேஸ் சிலிண்டர் அதெல்லாம் வச்சுருக்கிறதுனால நம்ம நின்று துணி காய போடுற ஸ்பேஸே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இன்னும் யோசனையாகவே இருக்குது, இருக்கிற கோழி குஞ்சே என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியல, ரொம்ப கன்ஃபியூஷன். வச்சுக்கலாமா, ஆனால் கடையில் போய் திருப்பி கொடுக்கவும் மனசு வர மாட்டேங்குது.
எப்பவுமே வந்து இந்த பிரியாணி வந்து செஞ்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பசி அவ்வளோவா தெரியல. பட் இந்த வீடியோ டப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போது பசிக்குது. அதனால தான் நிறைய இந்த யூடியூப் சேனலெல்லாம் அந்த ஃபுட் வீடியோஸ்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பசியாக இருக்கும். அதை நம்ம வீட்டில் செஞ்சு அதை சமைச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஒரு நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு இந்த ஒரு பசிச்சு சாப்பிட்ற மாதிரி தெரியாது. ஸோ அது மாதிரி தான் அந்த ஃபிஷ்ஷெல்லாம் நிறைய பேர் செஞ்சு நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், மீன் வாங்கி சமைச்சு அதெல்லாம். ஸோ அது மாதிரி வீட்டுக்கு எடுத்து வந்து அதை க்ளீன் பண்ணி அந்த வீடு ஃபுல்லாக அந்த ஒரு நீச்சு நாற்று அடித்து அதை வந்து ஒரு வாரம் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லோடு இருக்கும்போது ஐயோ இந்த மீன் கடையிலேயே வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கலாம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. பனங்கிழங்கெல்லாம் வேக வச்சு முடிச்சாச்சு. அவங்க அந்த இதில் போட்டு அந்த ஐ திங்க் இது வந்து ஒரு பேசினில் போட்டு வேக வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து வெளியே எடுத்துகிட்டு டீ போடுற வேலை ஆரம்பித்தாச்சு. பசங்களுக்கு வந்து பால் கலக்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ காஃபி அதெல்லாம் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் நாங்கள் வீட்டுக்கு போகும்போது கிட்டத்தட்ட லேட் இந்த ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ என் பொண்ணு அவ்வளோ நேரம் அந்த பாவாடை சட்டை போட்டிருந்தது பெரிய விஷயம். இவளுக்கு அந்த இதெல்லாம் அந்த டேப்போட டிசைன்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ அதுதான் விளையாடிட்டுருக்கா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஃபைனல் டச்சு. இந்த டம்ளர் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து எங்கள் வீட்டுக்காரோட டம்ளராக. எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் இந்த டம்ளரில் குடித்தாதான் குடித்தா மாதிரி இருக்கும். ஒரு காமெடியில் வேறு வந்தது, சதீஷ் தீபாவோட காமெடியில். ஸோ கண்டிப்பாக இதை வச்சு ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அவருக்கு அந்த டம்ளரில் தான் டீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பை.